ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கை பிக்ஸ் தமிழ். அதாவது தினம் தினம் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நாயகன். அது மட்டும் இல்லாம இப்போ என்னதான் ட்ரெண்டிங்ல இருந்தாலும் முந்தைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 13 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்க. அப்படி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் அவர்கள் தான். இப்போ ஸ்டார் படத்துல உண்மையான ஸ்டாராகவே கலக்கிட்டு இருக்காரு நம்ம கவின். அவரோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே ட்ராஜடியான ஒரு லைஃப் தாங்க அவருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே நம்ம ஸ்டார் படம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் அந்த படத்துல எந்த விஷயங்கள்லாம் அதில் வச்சிருக்காங்களோ அதையும் தாண்டி பல மடங்கு அவரோட லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆரம்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு காலகட்டங்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சினிமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ பிரபலங்கள் ஒரு அதாவது சிட்டி லைஃப் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு நடிகர்களாகவும் நடிகைகளாகவும் இருக்காங்க. அப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் நம்ம கவினும் கண்டிப்பாக இதில் வந்து இருக்காரு. அதாவது நம்ம கவின் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி தான் சொந்த ஊர். ஆரம்பத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு வெல்டிங் தொழிலாளியாக இருந்திருக்காரு சவுதியில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவங்க அப்பா அங்கே இருக்கும்போது இவர் தான் வந்து எல்லாமே ஃபேமிலியில் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. இவரோட சொந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியில் வந்து அவர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து போகிறாரு. ஆனால் ஃபேமிலியில் ரொம்பவே கஷ்டம் சுச்சுவேஷன், அங்கே சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காரு, சென்னை வந்திருக்காரு. சென்னையில் வந்து லோயோலா காலேஜில் அவரோட காலேஜ் லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் லைஃப்பில் வந்து அவர் எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு அப்போ வந்து பார்ட் டைமாக நம்ம எதாவது பண்ணலாம், ஏன்னா அவருக்கு இங்கே சர்வை பண்ணணும். அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹலோ எஃப்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது சண்டே மட்டும் இந்த ப்ரோக்ராம் வந்து மத்தியானம் 12 to 2 இந்த ப்ரோக்ராம் போக இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி ஓகே, இதில் நம்ம அப்படியே அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு சின்ன வயசில் எந்த விதமான சினிமா மீடியா பற்றி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. இருந்தாலும் கூட அவருக்கு தன்னோட வயிற்று பொழப்புக்காக வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ அப்படின்னு சொல்லி போகும்போது கண்டிப்பாக அங்கே ரொம்ப அட்மாஸ்பியராக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதோட வந்து தொடர்ந்து பயணிக்கிறாரு. அதற்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா அது மூலியமா வந்து கிடைக்கக்கூடிய கான்டாக்டை வச்சு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 10-20 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரைக்கும் பண்ணி முடிச்சிடுறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண எல்லாருமே வந்து அப்போ வந்து விஸ்காம் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ காலேஜ் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய சேனல்ஸில் போய் அங்கே வந்து இன்டர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி அவருக்கு கிடைச்ச இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலியமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது முதல் முறையாக. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் 2 வருஷம் காலேஜ் லைஃப் முடிஞ்சது, 3rd இயர் வந்துடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அவருக்கு வந்து ஆடிஷன் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கனா காலும் காணுங்கள். ஆனால் அதற்கு முன்னாடி வந்து சில ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் வந்து அவருக்கு வந்து பெரிய நடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவரும் அதை ஏற்றுக்கிறாரு. ஏன்னா தாங்கிட்ட வந்து எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லை அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் இருந்தாலும் அதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இந்த கனா காலும் காலங்கள் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீசனில் அவர் வந்து உள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. அந்த எங்கே ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணார் இல்லையா, அவங்க அங்கே இருந்த அந்த டீம் மூலிமா கான்டாக்டை வச்சு ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி அங்கே செலக்ட் ஆனவர் தான் நம்ம கவின். அது மூலிமா அந்த கனாக்காலம் காலங்கள் சீரீஸில் வந்து பயங்கரமாக அதில் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி அவருக்கு கை கொடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக சரி ஓகே அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு காலேஜ் லைஃப் வருது. ஸோ அந்த காலேஜ் லைஃப்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு அவர் வந்து ஊருக்கு போயிருந்திருக்காரு. ஊருக்கு போனப்போ அவங்க அக்காவுக்கு வேற கல்யாணம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து அவங்க பக்கத்து ஊருக்கெல்லாம் வந்து ஃபேமிலியோட போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து சாப்பிட்றதுக்கு கார் நிறுத்திட்டு அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் வந்து அவங்க அக்கா தான் வந்து டிரைவருக்கு சைடில் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நான் வந்து உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவோட சண்டை போட்டுட்டு வந்து உட்கார்றாரு. ஆனால் அது அவரோட அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா அப்படின்னு தெரியல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் போகிறதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார் படத்தில் வச்சிருப்பாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு. ஸோ லைக் அதே மாதிரி தான் வந்து இங்கே அவர் ரியல் லைஃப்லையும் அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் அவருக்கு. ஏன்னா அது ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்துலேயே தன்னோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் வேறு இருக்குது. ஆனால் அவங்க அக்காவுக்கு பெரிய அளவில் எதுவும் அடியை பிடிக்காம அவங்க அம்மாவுக்கும் பெரிய அளவில் எதுவும் அடி வாங்கலை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அவர் டிரைவர் வந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. இதில் மாட்டினது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கவின் தான் முழுக்க மாட்டி கையோட போனும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இடுப்பெலும்பு இது எல்லாமே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரால் தனியாக நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதம் கழிச்சு அவங்க அக்காவோட மேரேஜ். அந்த மேரேஜுக்கு கூட பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் போய் நிற்கும் போது ஒரு ஹேண்டிகேப்பாக தான் போய் நின்றுருக்காரு. அதாவது அந்த ஸ்டிக்கை வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு தான் அவர் அங்கே போய் நின்றுருக்காரு. இப்படி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 மாதம் அதுக்கப்புறம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் நார்மலாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன இதற்கு இடையில ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 4 நாள்
நாள் ஐசியூவில் இருந்திருக்காரு. ஐசியூவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவர் கேட்ட முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கண்ணாடி எங்கே கண்ணாடின்னு ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக கேட்டிருக்காரு. உடனே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அவர் அவ்வளோ தேம்பி தேம்பி எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீடியாக்குள்ளே போகணும் அப்படிங்கிற சினிமா கூட அவருக்கு அப்போ ஃபோக்கஸ் இல்லை, மீடியா தான். ஏன்னா அப்போ வந்து கனாக்காலம் காலங்கள் வந்து அது சீரிஸ் பண்ணிட்டாரு. சரி ஓகே நம்ம மீடியாவில் நீ சர்வை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் மீடியா அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அது நம்ம கவினுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். 6 மாதம் கஷ்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வராரு. வந்து மறுபடியும் பல இடங்களில் வாய்ப்பு தேடுறாரு. வாய்ப்பு தேடிட்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இன்னொரு ஆடிஷன்லாம் போய் அட்டன் பண்ணுறாரு. அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லைஃப் கரியரில் முதல் படம் அதுதான். ஆனால் அந்த படத்தில் நடிச்சிட்டாரு. எல்லாமே ஓகே, ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் 3 வருஷம் ஆச்சு, படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. அவருக்கு அங்கே சர்வே பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதற்கிடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் மீனாட்சி சீரியல் வந்து அந்த ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடியே சரவணன் மீனாட்சி சீரியல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த சீரியலை வச்சு தான் இந்த ஆடிஷனில் அவருக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. ஆனால் இந்த ஆடிஷனுக்கு அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜோடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனாக்காலம் காலங்கள், இது எல்லாத்துக்குமே டேரக்டராக இருந்தவர் அப்படின்னா இப்போ மிகப்பெரிய டேரக்டராக இருக்கக்கூடிய நம்ம நெல்சன் தான். அவர் அந்த டைமில் வந்து கவினோட ரொம்பவே நெருக்கம். இன்னைக்கு வரைக்குமே அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, கவின் வந்து சொல்லுவார் நெல்சன் வந்து என்னோட கூட பார்க்காத ஒரு அண்ணன் அப்படிங்கிற அளவு அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவின் வந்து நெல்சன்கிட்ட போய் ரொம்பவே புலம்பியிருக்காரு. நான் இல்லைண்ணா என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டில் வேற அம்மா அப்பாக்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கணும், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் என்னால் சர்வை பண்ண முடியாது, நான் ஊருக்கே போகிறேன்னு சொல்லி ரொம்பவே அழுது புலம்பியிருக்காரு. அப்போது வந்து நெல்சன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் 2008 வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு பூஜையை போட்டிருக்காரு. ஆனால் அது வந்து வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக ட்ராப்பு. 2008 அப்படியே ஒரு 10 வருஷம், ஒரு டிக்கேடே தாண்டி வந்தோம் அப்படின்னா 2018 கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு நெல்சனுமே. அந்த 10 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கிடையில் விஜய் டிவியில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸு, ஈவெண்ட்ஸு, ஸோ ஒவ்வொரு சீரியல்ஸாக பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவர் சர்வை பண்ணியிருக்காரு. அவர் கவின்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். இப்போது நான் வந்து 2008 இந்த படம் பண்ணேன், ட்ரெய்லரோட சரி, அதுக்கப்புறம் நின்றுச்சு. இப்போ 2018 தான் கோலமாவு கோகிலா பண்ணார், அது மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அப்போ அந்த 10 வருஷம் என்னால் இங்கே இருக்க முடியுது அப்படிங்கிறத நான் நிரூபித்தேன். அதே மாதிரி உன்னாலையும் முடியும், உனக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேட்டடாக என்கரேஜ் பண்ணார். அதை ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலமாவு கோகிலா அந்த படத்தில் தான் வந்து கவின் வந்து ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம நெல்சனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் அதற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கவினுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதுதான் வந்து பிக் பாஸ். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் மூலிமா வந்து வேற லெவலில் அவருக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது. ஏன்னா கவின் லாஸ்லியா அப்படிங்கிறது ஒரு கிசுகிசுப்புகள் போனாலும் கூட அதையும் தாண்டி கவின் தன்னோட ஃபியூச்சர் என்ன, தன்னோட கோல் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கிட்டு அதற்கான வழியில் கரெக்டாக போனார். அப்படி போன கவினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கடுத்து வந்த எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படிக்கட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அது வந்து வசூல் ரீதியாக பெரிய வருமானம் இல்லைனாலும் கூட விமர்சன ரீதியாக பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா. ஸோ சொல்லவே வேணாம், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு ரீச்சு. அதற்கு அடுத்ததாக இப்போ உண்மையாகவே அவர் ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற விதமாக இப்போ ஸ்டார் அப்படிங்கிற படத்தில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. ஏன் நம்ம கவின் வந்து அன்னைக்கு நினச்சிருந்தாரு அப்படின்னா எதுவுமே என்னால் முடியாது, எனக்கு வந்து ரொம்ப அதாவது கை எலும்பு உடஞ்சிருச்சு, இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு வீட்டுக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டார் படத்தில் நடித்த ஒரு ஸ்டாரை நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவரோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் இன்னைக்கு அவரை இவ்வளோ பெரிய இடத்துல நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவினோட வாழ்க்கை வரலாறு.